Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 5th standard computer science working with MS Excel 2007. அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா எக்ஸல்னால் என்ன அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எக்ஸலுக்குள்ளே எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஆக்சசரிஸ், அதுக்கடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2007 அப்படிங்கிற ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸு மெனூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல்ஸ் விண்டோ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பார் இருக்கும் டவுன் சைடில். அதுக்கடுத்து ரைட் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார்னு 2 ஸ்க்ரோல் பார் இருக்கும். அதுக்கடுத்து வந்து டைட்டில் பார் இருக்கும். டாப்பில் வந்து டைட்டில் பார் இருக்கும். பாட்டம் ஆஃப் கார்னில் வந்து ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸல் சீட் வந்து 3 சீட் டேப் 3 இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16,384 காலம்ஸ் இருக்கும். 10,48,576 ரோஸ் இருக்கும். இதான் எக்ஸல் சீட்டில் வரக்கூடிய காமனாக வரக்கூடியது. அதில் சின்னதாக ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து வந்து என்ன இருக்கும், டைட்டில் பார்க்கு அடுத்து ரிப்பன் இருக்கும். அந்த ரிப்பனில் வந்து டேப்ஸு, ஹோமு, இன்செட்டு, பேஜ் லேஅவுட், வியூ இந்த மாதிரி டேப்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் குரூப் இருக்கும். கிளிப்போர்ட் குரூப்பில் வந்து கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார் இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணுறது, போல்டு பண்ணுறது, இன்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து ஃபார்முலா பார் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒர்க்கிங் ஏரியா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து டைட்டில் பார், ரிப்பன், ஃபார்முலா பார், செலக்ட் பட்டன், ஒர்க் ஷீட்டு இதெல்லாம் பற்றி அன்றைக்கி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் ஸ்லைடர் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். வியூ ஷார்ட்கட்ஸ் என்னென்ன ஷார்ட்கட் இருக்குதுன்னு பார்த்தோம். அது வந்து நார்மல் லேஅவுட்டு, பேஜ் லேஅவுட்டு, பேஜ் நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் வியூ 3 வியூ பார்த்தோம். அந்த மூணு வியூவை ஒன்று எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சீட்டு டேப் பார்த்தோம். ஸ்டேட்டஸ் பார்னா என்னென்னு பார்த்தோம். ஸ்டேட்டஸ் பார்ங்கிறது சிஸ்டத்தோட பாட்டம் ஆஃப் த கார்னர் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து மூவ் அரவுண்ட் த ஒர்க் ஷீட் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். யூஸ் த ஏரோ கீஸ் to move through a worksheet, to move between cell on a worksheet. Click any cell or use the arrow keys. When you move to a cell, it becomes the active cell. Active cell, the selected cell in which data is entered when you begin typing only one cell is active at a time. The active cell is bounded by a heavy border. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டிவ் செல் அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆக்டிவ் செல்னால் நீங்கள் கரண்ட்டில் எந்த செல்லில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு பேர். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணால் எந்த செல்லில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்து மூவ் ஆகும். வென் யூ மூவ் டு த செல் இட் பிகம்ஸ் த ஆக்டிவ் செல். அந்த மூவ் பண்ணி எந்த செல்லில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லில் என்ன பண்ணும், ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். ஆக்டிவ் செல், த செலக்டட் செல் இன் விச் டேட்டா இஸ் என்டர்டு. நீங்கள் செலக்ட் பண்ணுற செல்லில் என்ன பண்ணலாம், டேட்டா வந்து என்டர் பண்ணிக்கலாம். வென் யூ பிகைன் டைப்பிங் ஒன்லி ஒன் செல் ஆக்டிவ் அட் ஏ டைம். ஒரே ஒரு டயத்தில் அது என்ன பண்ணும், ஒரே ஒரு செல் மட்டும்தான் ஆக்டிவில் இருக்கும். த ஆக்டிவ் செல் இஸ் பவுண்டட் பை எ ஹெவி பார்டர். அந்த ஆக்டிவ் செல்லில் வந்து பார்டர் வந்து இருக்கும், பிளாக்காக இருக்கும். சுற்றி பார்டர் வந்தாவே எல்லாம் பிளாக்காக இருக்கும். இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் ரோ அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன பாக்ஸ் அது இருக்கும். அதுக்கு பேர் வந்து ரோ அண்ட் காலம்ஸ், பாக்ஸாக இருக்கும். இதுதான் ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து எக்ஸல் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி டைட்டில் பார் பார்த்தோம். டைட்டில் பார் லெஃப்ட் சைடில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் இருக்கும். அதுக்கடுத்து வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும். குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஃபார்வேர்டு, பேக்வேர்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக புக் 1 அப்படிங்கிற நேம் வந்து டிஃபால்ட்டாக வரும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கும். க்ளோஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து சீட்டு டேப் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பனில் வந்து சீட்டு டேப் இருக்கும். ஹோமு, இன்செட்டு, பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலா, டேட்டா, வியூ இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளிப்போர்டு குரூப் இருக்கும். அதில் வந்து கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன, அதுக்கடுத்து வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார் இருக்கும். லெட்டர்ஸ் வந்து போல்டு பண்ணுறது, இன்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் டூல் பாரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் பட்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கான ஆட்டோ சம்மை வந்து ஃபில் பண்ணுறது, ஏதாவது நம்ம ஃபார்முலா ஏதாவது இது பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஃபார்முலா பாரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற 1 to 3 நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 10,48,576 ரோஸ் இருக்கும். ஏபிசிடி வந்து A to XFD வரை இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 16,384 காலம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுறது, ஒரு செல்லில் இன்னொருதுக்கு எப்படி மூவ் பண்ணுறது. டேப் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டு மூவ் ஒன் செல் ரைட்டு,
டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு செல்லு வந்து என்ன ஆகும், ரைட் சைடில் மூவ் ஆகும். இந்த சின்ன சின்னதாக அந்த பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி செலக்ட் ஆகிருக்குல்ல, இதை வந்து ஒரு செல் அப்படின்னு சொல்லுவோம். செல் அப்படின்னாவே இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் ரோ அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு செல்லு வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். ஷிஃப்ட் ப்ளஸ் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டு மூவ் ஒன் செல் லெஃப்ட். இப்போ தேர்ட் செல் சிங்கிறதுக்கு நேராக கீழே டவுன் சைடில் இருக்குது. அந்த இதை வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு செல் என்ன ஆகும், மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏரோ டு மூவ் ஒன் செல் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு செல் வந்து என்ன ஆகும், ரைட் சைடில் மூவ் ஆகும். லெஃப்ட் ஏரோ டு மூவ் ஒன் செல் லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு செல் என்ன ஆகும், லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஹோம் டு மூவ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் த கரண்ட் ரோ என்ன ஆகும், ஹோம்ங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டு மூவ் த ஃபஸ்ட்டு செல் ஆஃப் த கரண்ட் ரோலேருந்து ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகும், முன்னாடி போகும். கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஏரோ இப்போ வந்து டவுன் செல்லில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிற நம்பருக்கு நேராக இருக்குது. எனக்கு வந்து ஹோமுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் ஹோம்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கனாவே டேரெக்டாக என்ன ஆகும், ஃபஸ்ட்டு போயிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் அப்படிங்கிறத என்ன பண்ணோம், அது ஷார்ட்கட் வந்து A1 அப்படின்னு சொல்லுவோம். டு மூவ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் த ஷீட்டு A1 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஷீட்டோட ஃபஸ்ட்டு செல்லுக்கு போயிடும், ஸ்டார்டிங் செல்லுக்கு போயிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஏரோங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் செல் ஆஃப் த கரண்ட் ரோ அந்த செல்லில் வந்து லாஸ்ட்டில் என்ன இருக்குது, கரண்ட் ரோவில் வந்து லாஸ்ட்டில் என்ன இருக்குதோ அந்த ரோவுக்கு வந்து மூவ் ஆயிரும். கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோ அப்படின்னா லாஸ்ட் செல் இந்த கரண்ட் காலம், அந்த லாஸ்ட் செல்லில் கரண்ட் காலத்தில் லாஸ்ட் காலத்துக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு பேஜ் அப் டு மூவ் ஒன் பேஜ் அப் என்ன பண்ணும், ஒரு பேஜ் வந்து மேலே போகும். பேஜ் டவுன் அப்படின்னா ஒன் பேஜ் டவுன் டு மூவ் ஒன் பேஜ் டவுன், ஒரு பேஜ் என்ன ஆகும், கீழே டவுன் சைடில் வந்து வரும். கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப் டு மூவ் ஒன் சீட் ஃபார்வேர்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப்னா டு மூவ் ஒன் சீட் ஃபார்வர்டு, ஒரு சீட் வந்து ஃபார்வேர்டு ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மூவ் ஒன் சீட் பேக்வேர்டு என்ன ஆகும், ஒரு ஸ்டெப்பு வந்து பேக்கில் வரும். F5 கண்ட்ரோல் ப்ளஸ் G நேம் பாக்ஸ் டு மூவ் டு ஏ பர்டிகுலர் செல், அது என்ன பர்டிகுலர் செல்லுக்கு வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு டு த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் ப்ரெஸ் த கண்ட்ரோல் ப்ளஸ் ஏரோ கீ to scroll to the start and the end of the each range in a column or row before stopping at the end of the worksheet. To scroll to the start and end of the each range while selecting the ranges before stopping at the end of the worksheet, press Ctrl plus Shift plus arrow key. இதில் என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ப்ளஸ் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸ்டார்டிங் அண்ட் எண்டு பேஜுக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். காலம் லெஃப்ட்டோ ரைட்டோ பிஃபோர் முன்னாடி எதை ஸ்டாப் பண்ணுமோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து மூவ் ஆகும். அந்த இதில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதை செலக்ட் பண்ணுறோமோ பிஃபோர் நம்ம எந்த செல்லை செலக்ட் பண்ணுமோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷீட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏரோ கீ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண செல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அந்த இதில் வந்து என்ன பண்ணும், ஸ்டாப் ஆகும். ஒன் ரோ அப் ஆர் டவுன் ப்ரெஸ் த scroll key, press scroll key and use the up arrow key or down arrow key to scroll one row up or down. இந்த ஒன் ரோ அப் ஆர் டவுனா என்ன பண்ணுவோம்னா ஒரு ரோ மேலே டாப்பில் போகும், ஒரு ரோ வந்து கீழே டவுனில் வரும். ஓகேங்களா, அந்த ஸ்க்ரோல் லாக் யூஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஒன் காலம் லெஃப்ட் ஆர் ரைட் ப்ரெஸ் ஸ்க்ரோல் லாக் அண்ட் யூஸ் த லெஃப்ட் arrow key or right arrow key. ஒன் காலம் லெஃப்ட் ஆர் ரைட்டு அந்த ஸ்க்ரோல் லாக்கு ப்ரெஸ் பண்ணாகும் லெஃப்ட் ஏரோ கீ ஆர் ரைட் ஏரோ கீ வந்து என்னாகும், உங்களுக்கு ஒரு காலம் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஒரு காலம் லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒன் விண்டோ அப் ஆர் டவுன் ப்ரெஸ் பேஜ் அப் ஆர் பேஜ் டவுன். ஒரு விண்டோ வந்து என்ன பண்ணலாம், டாப்பில் போகலாம், ஒரு விண்டோ கீழே வந்து வரலாம். ப்ரெஸ் வந்து பேஜ் பண்ணல, பேஜ் அப்னா மேலே போகிறது, பேஜ் டவுன்லாம் கீழே வர்றது. விண்டோ வந்து ஒரு விண்டோ டாப்லையும் இல்லை நெக்ஸ்ட் விண்டோவுக்கு போகிறதுனாலும் போகலாம். ஒன் விண்டோ லெஃப்ட் ஆர் ரைட்டு press scroll lock and then hold down Ctrl plus while you press the left arrow or right arrow key. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்க்ரோல் லாக் ப்ரெஸ் பண்ணப்போ ஹோல்டு பண்ணப்போ லெஃப்ட் ஏரோவோ இல்லாட்டி ரைட் ஏரோ கீயை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். லெஃப்ட்லேயே இல்லாட்டி ரைட்டில் மூவ் பண்ணலாம் அந்த ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க லார்ஜ் டிஸ்டன்ஸ், ஒரு இதுக்கு டிஸ்டன்ஸ் இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஸ்க்ரோல் லாக் அண்ட் த simultaneously hold down control and an arrow key to quickly move through large areas of your worksheet. இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து
ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும், லார்ஜ் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைமல்டேனியஸ் மவுஸை வந்து என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணி டவுன் சைடில் மூவ் பண்ணலாம். கண்ட்ரோல் அண்ட் தென் ஏரோ கீ குயிக்லி மூவ் த த்ரோ லார்ஜ் ஏரியாஸ். அந்த குயிக்காக என்ன பண்ணும், மூவ் பண்ணால் லார்ஜ் ஏரியாஸ்க்கு வந்து போகும். ஆன் யுவர் ஆஃப் யுவர் ஒர்க் ஷீட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நோட், when scroll lock is on, scroll lock is displayed on the status bar. அந்த ஸ்க்ரோல் லாக் கிளிக் பண்ணல டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து pressing the arrow keys while scroll lock is one will scroll one row up or down, one column left or right. To use the arrow key to move between cell, you must turn scroll lock off. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் லாக் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டேட்டஸ் பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்டேட்டஸ் பாரில் வந்து லெஃப்ட் டு ரைட்டு மூவ் பண்ணலாம். அது இதை வந்து என்ன சொல்லுவோம், வந்து கீழே இருக்க வந்து ஹரிசானல் ஸ்க்ரோல் பார், பாட்டம் ஆஃப் த கார்னர் இருக்கிற வந்து அதே ரைட் சைடில் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஒரு செல்லு லெஃப்ட்டில் ரைட்டில் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். அது வந்து ஸ்க்ரோல் லாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்க்ரோல் லாக்கை வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணலாம், அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா scroll lock. To use the arrow keys to move the between cell, you must turn scroll lock off. என்ன பண்ணுவோம், அந்த டர்ன் பண்ணி அந்த scroll lock வந்து ஆஃப் பண்ணலாம். Apart from the movement keys listed above, following the keys are also used often to move inside the worksheet. என்ன பண்ணுவோம், எந்த பார்ட் ஆஃப் ஒர்க் ஷீட்டில் வந்து என்ன பண்ணுறோமோ அந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி இந்த ஒர்க் ஷீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் ஏ நியூ ஒர்க் ஷீட். ஒரு நியூ ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஏ நியூ ஒர்க் ஷீட் கேன் பி ஓப்பன்டு பை கிளிக்கிங் ஆன் த ஆஃபீஸ் பட்டன் அண்ட் சூஸிங் த ஆப்ஷன் நியூ. ஃபாலோயிங் விண்டோஸ் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன். சூஸ் த ஆப்ஷன் blank workbook, the following the window appears. இது என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நியூவாக நீ ஒரு ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு மெனு பார் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ணணும். நியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி blank ஒர்க் ஷீட் அப்படின்னு என்ன ஆகும், டைலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த blank ஒர்க் ஷீட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அது கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஒர்க் ஷீட் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து blank ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்கிறது. இந்த இதை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் blank ஒர்க் ஷீட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படிங்கிற கொடுத்தோன்னா என்ன ஆகும், இந்த blank ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகும். The data can be entered from the first cell itself. In Excel, user can enter numbers or labels, formula or values in any cell. But if the number is entered as label, it cannot be used for any arithmetic calculation in a cell. You can enter alphabet, numbers, symbols, formulas, etc. இதில் என்ன பண்ணோம், டேட்டா வந்து என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ணி அதுக்கடுத்து வந்து லெட்டர்ஸு, நம்பர்ஸு, அல்ஃபபெட்டு, சிம்பிள்ஸு, ஃபார்முலா அது மாதிரி என்ன வேணும் எதை வேணாலும் இதுக்குள்ளே டேட்டா வந்து என்ட்ரு பண்ணலாம் அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து. ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டில் வந்து இந்த எக்ஸல் ஒர்க் புக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நியூவாக புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா Ctrl+N அப்படிங்கிற கொடுத்தீங்கனாலும் என்ன ஆகும், நியூ ஒர்க் புக் வந்து ஓப்பன் ஆகும். ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு, while entering the data in a cell, it must be entered MMDDYY. MMங்கிறது மந்த்து, DDங்கிறது டேட், YYங்கிறது இயரு. 2/2/2014 மீன்ஸ் February 2, 2014. And while entering the time, it must be entered HHMMSS. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா HH அப்படிங்கிறது வந்து ஹவர்ஸு, MMங்கிறது மினிட்ஸு, SSங்கிறது செகண்ட்ஸு. கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். யூசர் வாண்ட் டு டைப் த நேம்ஸ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட். த ஸ்க்ரீன் லுக்ஸ் லைக் பிலோ. இதில் என்ன பண்ணோம், ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸை நேமை வந்து என்ன பண்ணுறாங்க, டைப் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து டைப் பண்ணி அந்த நேமை வந்து சேவ் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அந்த நேமை வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அந்த செல்லில் வந்து ஃபஸ்ட் வந்து அனீஸ் அப்படிங்கிற நேமு, செகண்ட் ஒன் வந்து அக்ஷய், தேர்ட் ஒன் வந்து ஆகாஷ், ஃபோர்த் ஒன் வந்து அரவிந்த், ஃபிஃப்த் ஒன் வந்து அமாக் அப்படிங்கிற நேமை வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த நேம் டைப் பண்ணி என்டர் பண்ண நேமை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நெக்ஸ்ட் பார்ப்போம். சேவிங் ஏ ஒர்க் ஷீட். ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி சேவ் பண்ணுறது. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆனதுலையும் இதில் நியூங்கிற கொடுத்தீங்கன்னா நியூவாக ஒர்க் புக் வந்து கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து ஓப்பனுங்கிற கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். சேவ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் டைப் பண்ண டாக்குமெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதில் வந்து டு சேவ் ஏ ஒர்க் ஷீட் there are 2 choice, save or save as.
click on the office button and choose the option save. Shortcut to save is Ctrl plus S. Following dialog box appear on the screen. Choose the option save or save as. இந்த ஒர்க் ஷீட் என்ன பண்ணும், சேவ் பண்ணும், இல்லைனா சேவ் அஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபீஸ் பட்டன் அண்ட் சூஸ் த சேவ் ஆப்ஷன் தான். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனில் வந்து சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகிறப்ப அதில் டிஃபால்ட்டாக நேம் வந்து புக் 1, ஃபைல் நேம் வந்து புக் 1 டிஃபால்ட்டாக வரும். அதில் வந்து நீ என்ன பண்ணலாம், நேமை சேஞ்சஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரசன் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா சஞ்சய் அப்படிங்கிற ஒரு நேமை இதில் வந்து இருக்கிற நேம் வந்து ப்ளூ கலர் இருக்கும், அதை டெலீட் பண்ணிவிட்டு அரசன் இல்லாட்டி சஞ்சய் ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே வந்து சேவுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட டேட்டாஸ் வந்து சேவ் ஆயிரும். ஓகேங்களா. என்டர் த நேம் ஃபார் த ஒர்க் புக் in the file name text box and press the enter key. For example, enter the name as students names. இந்த இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துறாங்க இந்த ஃபைல் நேமில் வந்து. In Excel 2007 will have the extension as XLSX. அதில் வந்து XLSXங்கிறது டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய நேம் வந்து எக்ஸ்டென்ஷன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ XLSXன்னா எக்ஸல் சீட்டு. இதே வந்து வேர்டு டாக்குமெண்ட்னா .doc எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதே வந்து பிக்சர் டாக்குமெண்ட்னா .jpg அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வரும். அது வந்து எக்ஸ்டென்ஷன் நேமு. யூசர் கேன் சூஸ் த லொக்கேஷன் வேர் த ஒர்க் புக் needs to be saved by clicking the Save LN in Windows XP OS. Once the workbook is saved, the names entered appear on the title bar as shown below. இது என்ன பண்ணலாம், என்டையர் அந்த ஒர்க் புக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேரை கொடுத்து சேவ் பண்ணிடலாம். நீங்கள் பேரை சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டில் வந்து டாப் ஆஃப் த கலர் புக் 1 டிஃபால்ட்டாக வருதுங்களே, இந்த பிளேஸில் வந்து உங்களோட நேம் இப்போ அரசன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அரசனுங்கிற நேம் வந்து என்ன ஆகும், இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இப்போ சஞ்சய்னு கொடுத்தீங்கன்னா சஞ்சய்ங்கிற நேம் அந்த டைட்டில் பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், சேவஸ். ஒன்று சேவுங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ண முடியும். சேவஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரசன்கிற நேமில் வந்து ஒரு பயோடேட்டா ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து சசி அப்படிங்கிற நேமில் வந்து அந்த அதே ஃபைல் டேட்டாஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டுன்னா அந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபைல் நேமில் வந்து அரசன்கிற நேமுக்கு பதிலாக சசி அப்படிங்கிற நேமை கொடுத்து சேவஸ் சேவ் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதே அரசன்கிற நேமில் உள்ள ஃபைலோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே சசி அப்படிங்கிற நேமுக்கு வந்து ஃபுல்லாக என்ன ஆகும், சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோசிங் த ஒர்க் ஷீட். ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது, கிளிக் த ஆஃபீஸ் பட்டன். ஒன்றும் ஆஃபீஸ் பட்டன் சொல்லலாம், இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் சொல்லலாம். அண்ட் சூஸ் த ஆப்ஷன் க்ளோஸ் த கரண்ட் ஒர்க் புக். பிஃபோர் க்ளோசிங் இட் மஸ்ட் பி என்ஷூர்டு தட் த ஒர்க் புக் இஸ் சேவ்டு. என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சேவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இல்லைனா Ctrl plus S அப்படிங்கிற ஷார்ட்கட்டை கொடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒர்க் ஷீட்டில் வந்து அந்த மெனு பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும், சேவ்லஸ் டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இந்த சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடணும். அதுக்கடுத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெனு பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் க்ளோஸ்ன்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி குவைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி எக்ஸிட் அப்படின்னு இருக்கும். ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் அப்படிங்கிறதோ இல்லாட்டி க்ளோஸோ குவைட்டோ அது மூணும் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச ஒர்க் புக்கை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது. டு ஓப்பன் த ஒர்க் புக் கிளிக் ஆன் த ஆஃபீஸ் பட்டன் ஆர் ப்ரெஸ் த ஷார்ட்கட் Ctrl plus O. ஆர் யூசர் கேன் யூஸ் த குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆல்சோ. இல்லை என்ன பண்ணலாம், ஒன்று Ctrl plus O அப்படிங்கிற ஷார்ட்கட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் அந்த ஓப்பன் ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபாலோயிங் த டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த ஓப்பனுங்கிறது வந்து 5 மெனுஸ் வரும். அந்த ஓப்பனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் போய்ட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். த ரீசன்ட் டாக்குமெண்ட் வில் பி லிஸ்டட் அண்டர் த ரீசன்ட் டாக்குமெண்ட். அந்த ரீசெண்டாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரீசன்ட் டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இஃப் த ஃபைல் இஸ் நாட் டிஸ்பிளேடு சூஸ் த ஆப்ஷன் ஓப்பன் ஃபாலோவிங் த டயலாக் பாக்ஸ் அப்பியர். அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை, டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம் பாக்ஸில் வந்து ஃபைலை கொடுத்துட்டு ஓப்பன்கிற கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். என்டர் த நேம் ஆஃப் த ஃபைல் இன் த ஃபைல் நேம் பாக்ஸ் and press the open. Here specify the name of the file as student names.
the workbook saved earlier will be opened as follows. என்ன பண்ணுவோம், அந்த ஒர்க் புக்கில் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்படிங்கிற டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஃபைல் நேம் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் அப்படின்னு என்ன பண்ணோம், அந்த ஃபைல் நேம் பாக்ஸில் கொடுத்துட்டு ஓப்பனுங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அனீஸு, அக்ஷய், ஆகாஷ், அரவிந்த், அமாங் இந்த மாதிரி நேம் கொடுத்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுத்துருந்தோம், அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடிட்டிங் டேட்டா. அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம எதாவது கரெக்ஷன் பண்ணணும். இப்போ அனீஸுங்கிறதுக்கு ANISH இருக்குது, ANEESH அனீஷ் அப்படின்னு அப்படின்னா எடிட் பண்ணோம்னா இதை எப்படி எடிட் பண்ணுறங்கிறது நெக்ஸ்ட் பார்ப்போம் கீழே டவுன் சைடில். நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் த டேட்டா. எடிட்டிங் மீன்ஸ் மேக்கிங் கரெக்ஷன்ஸ் ஆன் த எக்ஸிஸ்டிங் டேட்டா. தேர் ஆர் 2 ways to edit a cell. 2 வே இருக்குது. அந்த செல்லை வந்து எடிட் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. பிளேஸ் த செல் பாயிண்டர் ஆன் த செல் தட் இஸ் டு பி எடிட்டட். அந்த செல் பாயிண்டரில் போய் ஒன்று எடிட் பண்ணலாம். டைப் த நியூ டேட்டா அண்ட் ப்ரெஸ் த என்டர் கீ. ஓல்டு டேட்டா கெட்ஸ் ரீப்ளேஸ்டு. என்ன பண்ணலாம், நியூவாக ஒரு செல்லில் வச்சு டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து அந்த பிளேஸில் வந்து மூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் த செல் A1 the name is typed as Anis. அதில் செல் A1ங்கிற செல்லில் வந்து அனீஸ்ன்னு ஆல்ரெடி நேம்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்க. if you want to change it as Anish, ANISHங்கிறது ANEESH அனீஷ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கீங்க, நீ வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் the cell pointer must be placed on the A1 and type the name as Anish and after typing press enter key. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆகும், டிஃபால்ட்டாக சேவ் ஆயிரும். ஓகேங்களா, இந்த நேம் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஆஃப்டர் டைப்பிங் ப்ரெஸ் த என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்து மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெஸ் த F2 key, function key F2, the content of the cell gets displayed formula bar. இதில் என்ன ஆகும், அந்த F2 அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் கீ F2ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கீ, கண்டென்ட் ஆஃப் த செல் கெட்ஸ் டிஸ்பிளேட் த ஃபார்முலா பார். அந்த ஃபார்முலா பாரில் வந்து செல் வந்து நேம் வந்து டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் த செல் A3 the name is typed Akash. If it is to be changed as Akash, first the cell pointer must be placed on A3. Press the function key F2. The content gets displayed on the formula bar. Make necessary changes and then press the enter key. Exit from Excel. அதுக்கடுத்து வந்து எக்ஸலில் வந்து இருந்து எப்படி எக்ஸிட் பண்ணுறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகாஷ்ங்கிற நேம் வந்து AKAKASHன்னு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதை சேஞ்சஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஏ கொடுத்து AKASH ஆகாஷ் அந்த பாயிண்டரில் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸல்லேருந்து எப்படி எக்ஸிட் ஆகுது. டு எக்ஸிட் ஃப்ரம் த எக்ஸல் ஒர்க் என்விரான்மெண்ட், கிளிக் ஆன் த ஆஃபீஸ் பட்டன் அண்ட் சூஸ் த எக்ஸிட் எக்ஸல். என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸல் என்விரான்மெண்ட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். லாஸ்ட் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இல்லைனா எக்ஸிட் எக்ஸல் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த எக்ஸிட் எக்ஸலுங்கிறத விட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா, இந்த லெசனில் இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா, ஒரு செல்லெல்லாம் எப்படி மூவ் பண்ணுறது, அப் அண்ட் டவுன், லெஃப்ட் டு ரைட்டு இந்த மாதிரி எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து டேப்னு என்ன பார்த்தோம், ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடிய அப் டவுனு ஹோமு, நெக்ஸ்ட் வந்து பேஜ் அப் பேஜ் டவுனு F5 அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து ஸ்க்ரோல் லாக்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி சேவ் பண்ணுறங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுங்கிற பார்த்தோம். ஒரு ஒர்க் ஷீட் ஆல்ரெடி சேவ் பண்ண ஒர்க் ஷீட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸல் சீட்லேருந்து எப்படி எக்ஸிட்னா வெளியில் வர்றது, அது எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இதோட இந்த லெசன் ஓவர் ஆயிடுச்சு. இந்த லெசன் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் வந்து ஃபில்லப்ஸ் வந்து ஒரு 15 ஃபில்லப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபைலாக சென்ட் பண்ணுறோம். அந்த PDF ஃபைலில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸை வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.